சம் கொஷின் பாருங்கள். y ஈக்குவல் 2 × √2x + c என்ற நேர்கோடு x² + y² = 16 என்ற வட்டத்தில் தொடுகோடு எனில் c இன் மதிப்பு காண்க. இப்போது ஒரு கோடு நமக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஒரு கோடு எடுத்துக்க போகிறோம். இது வந்து வட்டத்துக்கு தொடுகோடு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் சீனோட மதிப்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்களா. வாங்க இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணி சீனோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? பாருங்கள், இப்போ கோடு எடுத்து எழுதியாச்சு, தொடுகோடு எடுத்து எழுதிட்டோமா. இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம c² = a² × 1 + m², இந்த ஃபார்முலா படி தான் சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போ அவங்க கொடுத்துருக்க அந்த கோடு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஃபார்மில் இருக்குது, y = mx + c ஃபார்மில் இருக்கா. அதே போல் பாருங்கள், தொடுகோடு பார்த்திங்கன்னா x² + y² = a², அந்த ஃபார்மில் இருக்கா. அப்போது இதுக்கான வேல்யூவை நம்ம இதில் எடுத்துக்கலாமா. ஏன்ற தேவை எனக்கு a² தேவை. பாருங்க 16. இப்போ இந்த 16 வந்து ஸ்கொயர் பண்ணால் என்ன பண்ணணும், 16 இருக்கா. இப்போ 4 × 4 16. அப்போ இதை 4² எழுதலாமா. அப்போ இந்த இடத்துல ஏனோட வேல்யூ வந்து நமக்கு 4. சரிங்களா? இல்லை நீங்கள் டேரெக்டாகவே வந்து நான் 16 a² 16 இருக்குது, நான் 16 அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் போட்டுக்கலாம். இப்போது mx, அப்போ இது m, இது x. அப்போ mனோட வேல்யூ என்ன, 2 × √2. சரிங்களா? இப்போ நாங்கள் அப்ளை பண்ணும்போது a² 4² போது நமக்கு 16 கிடைக்கும். × 1 + m வந்து பார்த்திங்கன்னா 2 × √2, இதில் வர்ற ஸ்கொயர் = 16 × 1 + இந்த ஸ்கொயரை உள்ளே கொடுத்து பிரித்து எழுத போகிறோம். 2² × √2² வருமா, = 16 × 1 + 2² போனால் 4. இங்கே வந்து ரூட்டுக்கும் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா 2ன்னு வரும். சரிங்களா? = 16 × 1 + 4 × 2 8. 16 × 9ன்னு வருதா. இப்போ பெருக்கலாமா. பெருக்குனா நமக்கு 144ன்னு வருதா. இது c² வேல்யூ. ஆனால் நமக்கு c தான் வேணும். இப்போ ஸ்கொயரில் கறந்து போச்சுன்னா ரூட்டில் மாறுமா, ± √144ன்னு வருமா. இது பார்த்திங்கன்னா 12 × 12 144. இப்போ c = ± √12 × 12 எழுதலாமா. வெளியே எடுக்கும்போது என்ன வரும், c = ± 12 மட்டும் வருமா. இதுக்கான ஆன்சர்